அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3 பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் விசைகளின் இணைகர விதி. எய்ம் டு வெரிஃபை பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் விசைகளின் இணைகர விதியை நிரூபிக்கும் சோதனை. Apparatus required: drawing board, 2 pulleys with clamps, 3 sets of slotted weights with hangers, thread and protector. 1. இரு கப்பிகள் பொருத்தப்பட்ட ஒரு விசைப்பலகை, எடை தாங்கியுடன் கூடிய எடைக்கற்கள், வட்டக்கோணமானி மற்றும் நூல். நிரூபிக்கும் சோதனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விசைகளின் இணைகர விதினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். விசைகளின் இணைகர விதி. பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு புள்ளியில் செயல்படும் இரண்டு விசைகளை எண் மதிப்பிலும் திசையிலும் ஓர் இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களால் குறித்தால் அப்புள்ளியின் வழியே செல்லும் இணைகரத்தின் மூலைவிட்டம் அவ்விரு விசைகளின் தொகுபயனின் எண் மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றை கொடுக்கும். If two forces acting at a point be presented in magnitude and direction by the two adjacent sides of a parallelogram, then the resultant is represented in magnitude and direction by the diagonal of the parallelogram passing through the point. ஒரு புள்ளியில் இரண்டு விசைகள் செயல்படுது. P மற்றும் Q என்ற இரண்டு விசைகள் செயல்படும் பொழுது அந்த இரண்டு விசைகளுக்கு அடுத்துள்ள பக்கங்களாக இரு கோடுகள் வரைப்படும் பொழுது, அதாவது இணையான இரு கோடுகள் வரைப்படும் பொழுது அவற்றை பிரிக்கக்கூடிய இந்த மூலை விட்டம் தொகுபயன் R வெக்டராக நமக்கு கிடைக்கப்பெறும். இதுதான் விசைகளின் இணைகர விதி. இந்த இணைகர விதியை பயன்படுத்தி இந்த இணைகர விதியை நிரூபிக்கும் ஒரு சோதனை எவ்வாறு செய்யலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்து இதுக்கான டயக்ராம். ஒரு விசைப்பலகையானது பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசைப்பலகையின் மேல்புறத்தில் சுழலக்கூடிய இரு கப்பிகளானது பொருத்தப்பட்டிருக்கும். அந்த சுழலக்கூடிய இரண்டு கப்பிகளின் வழியே நூல்களின் மூலம் 3 சமமான எடைக்கற்களை கட்டி தொங்கவிடப்பட வேண்டும். P, Q, R இந்த 3 சமமான எடைக்கற்களை கட்டி தொங்கவிடப்பட வேண்டும். இவை தான் PQR என்ற 3 விசைகளாகவும் நமக்கு செயல்படும். இப்போ ஒரு வெள்ளை காகிதத்தை நம்ம இந்த நூலுக்கு பின்னாடி வச்சு இது 3 விசைகள் செயல்படக்கூடிய மையப்புள்ளி O என்ற புள்ளியை குறித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி O என்ற புள்ளியிலிருந்து P என்ற விசை செயல்படக்கூடிய திசை OA என்ற கோட்டின் மூலிமா எழுதிக்கிறோங்க. அதேமாரி Q என்ற விசை செல்லக்கூடிய திசையை நம்ம OB என்ற கோட்டின் மூலிமா சொல்லலாம். இப்போ இதுக்கான அளவு மாற்றாமல் ஒரு ஆர்க்கும் பியினுடைய அளவு மாற்றாமல் ஒரு ஆர்க்கு வரைஞ்சோம்னா நமக்கு இந்த இரண்டும் கோடுகள் வெட்டக்கூடிய ஒரு மையப்புள்ளியானது கிடைக்கப்பெறும். இந்த இரண்டு மையப்புள்ளிக்கான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா C. இப்போ ஏலிருந்து இந்த மையப்புள்ளி இணைச்சிக்கிறோங்க. B என்ற புள்ளியிலிருந்து இதுக்கான மையப்புள்ளி இணைச்சோம்னா நமக்கு OACB என்ற ஒரு இணைகரமானது கிடைக்கப்பெறும். அப்போ இந்த இணைகரத்தை பிரிக்கக்கூடிய மூலை விட்டம் தான் நமக்கு OC என்ற தொகுபயன் வெக்டர் R அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இந்த R என்ற விசைக்கான அளவு நம்ம எழுதணும்னா இதுக்கான கோடு ODன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா OC என்ற ஒரு மூலை விட்டமானது OD என்ற கோட்டிற்கு சமமாக இருக்கும். ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அப்போ சமமாக இருக்கும்பொழுது ஆங்கிள் CODக்கான மதிப்பு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ இதுதான் இணைகரத்தை நிரூபிக்கும் ஒரு சோதனை. இப்போ இதே மாதிரி PQR இந்த 3 விசைகளுக்கான அளவு நம்ம மாற்றி அமைச்சு சோதனை திரும்ப செஞ்சு ஒரு 2 டைம் 3 டைம் செஞ்சு
இதுக்கான இணைகர விதி நாம் நிரூபிக்கலாம். செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ள ஒரு வரைப்பலகையின் மேல்புற இருமுனைகளில் உராய்வற்ற இரு கப்பிகள் பொருத்தப்பட்டுள்ளது. R என்ற புள்ளியில் எடைக்கற்கள் PQ இரு கப்பிகள் வழியாகவும் எடை R நேர்கீழாகவும் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. புள்ளி சமநிலையில் உள்ளபோது 3 விசைகளின் திசைகளை பேப்பரில் குறித்து புள்ளிகளை சேர்க்கவும். A drawing board is fixed vertically on the wall. 2 frictionless pulleys are fixed at the top corners of the drawing board. A light and inextensible string is passed over these pulleys. Another short string is tied to the first string at O. Weight anchors P, Q and R are tied at the ends of the strings as shown in the figure. The weights P, Q and R adjusted suitably such that the point O is at rest. A white paper is held just behind the string without touching them. The point O and the directions of the strings are marked on the paper. Then the paper is removed from the board. With suitable scale, the points A, B and C are marked. OA, OB and OC represent the forces P, Q and R respectively. The parallelogram OADB is drawn. Then the diagonal OD is drawn. The length of the diagonal OD and angle COD are measured and tabulated. The experiment is repeated for different values of P, Q and R. இதுக்கான வரையறை டிஸ்கிரிப்ஷன். 50 கிராம் ஈக்குவல் 1 சென்டிமீட்டர் என்ற அளவு திட்டப்படி விசைகள் PQRக்கு OA, OB, OC என்ற கோட்டை வரைக. OA, OB அடிப்படையாக வைத்து OADB என்ற இணைகரமும் மூலைவிட்டம் OD வரைக. நீளம் OD மற்றும் OCD அளந்து அட்டவணைப்படுத்துவோம். PQR அளவுகளை மாற்றியமைத்து முன்பு போல படங்கள் வரைந்து அளவீடுகளை அட்டவணைப்படுத்துக. விசைகளின் இணைகர விதியை எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3 parallelogram law of forces விசைகளின் இணைகர விதியை நிரூபிக்கும் ஒரு சோதனை. இந்த சோதனைக்கான அமைப்பு தான் இதுக்கு பேர் விசைப்பலகை. இந்த விசைப்பலகை மேல்புறத்தில் 2 முனைகளிலும் சுழலக்கூடிய இரு கப்பிகளானது பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கப்பிகளுக்கு இடையில் நூலில் சம அளவில் இடைக்கற்களை கட்டி தொங்க விடணும். இடதுபுறத்தில் செயல்படக்கூடிய இடைக்கற்களுக்கான விசை P எனவும் வலதுபுறத்தில் செயல்படக்கூடிய இடைக்கற்களுக்கான விசை Q எனவும் நடுமையத்தில் செயல்படக்கூடிய விசைக்கான மதிப்பு R எனவும் எடுத்துக்கொண்டால் இந்த 3 விசைகளும் சமநிலையில் அமைச்சுக்கணும். P லெவலுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் இருக்குது, Qவில் 50 கிராம், Rயில் 50 கிராம். இந்த மாதிரி 3 சம அளவில் நம்ம எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து இந்த நூலுக்கு பின்னாடி வச்சு இதுக்கான பிம்பத்தை நம்ம அளவிடணும். மையப்பகுதிக்கான பிம்பம் O. லெஃப்ட் சைடில் இதுக்கான இமேஜுக்கான பாயிண்ட் நம்ம கொடுக்குங்க. இது P. ரைட் சைடில் இதுக்கான இமேஜுக்கான பாயிண்ட் Q. இது P, Q. சென்டர் ஆஃப் செயல்படக்கூடிய விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா R. இது மாதிரி PQR என்ற 3 விசைகளுக்கான பிம்பத்துக்கான பாயிண்ட் வேலையை நம்ம குறிச்சிட்டு இப்போ இந்த வெள்ளகத்தை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இதுக்கான அளவுகள் மூலிமா ஒரு இணையத்தை நம்ம எப்படி வரையலாம். அடுத்து நம்ம எடுத்த பாயிண்ட் அவுட் வேலையிலிருந்து எப்படி ஒரு இணையத்தை வரையலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Pக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா 50 கிராம், Qக்கான மதிப்பு 50 கிராம்,
ஆறுக்கான மதிப்பு வந்து 50 கிராம். இந்த மாதிரி 3 சம அளவில் இடைக்கற்களுக்கான மதிப்பு நம்ம எழுதிக்கிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மையத்தில் செயல்படக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஓ, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விசைக்கான மதிப்பு வந்து பி, ரைட் சைடில் இருக்கக்கூடிய விசைக்கான மதிப்பு வந்து கியூ, சென்டராக செயல்படைய விசைக்கான மதிப்பு வந்து ஆர். இந்த மாதிரி மையப்புள்ளி ஓயிலிருந்து இந்த 3 விசைகளை நம்ம இணைச்சிக்கிறோங்க. மாதிரி இணைச்சிக்கிறோங்க. மையப்புள்ளி ஓ, பி, கியூ, ஆர் இந்த 3 விசைகளை நம்ம இணைச்சிக்கிட்டு அடுத்து மையப்புள்ளி ஓவிலிருந்து ஒரு தோராயமாக 4 சென்டிமீட்டர் ஒரு அளவுக்கு நம்ம 3 விசைகளையும் ஒரு ஆர்க் வரைகிறோம். இப்போ மையப்புள்ளி ஓவிலிருந்து பி என்ற ஒரு விசைக்கு ஆர்க்கு, கியூ என்ற விசையில் ஒரு ஆர்க்கு, இதே மாதிரி ஆர் என்ற விசைக்கு ஒரு ஆர்க். இது மாதிரி 3 பக்கமும் ஆர்க் வரைஞ்சிட்டு அளவை மாற்றாமல் கியூ என்ற விசையில் வெட்டக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஆர்க்கும், அதே மாதிரி பி என்ற புள்ளியில் வெட்டக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சிடுறேங்க. இந்த ரெண்டும் வெட்டக்கூடிய இந்த மையப்பகுதியை நம்ம இணைச்சிக்கிறோங்க. ஸ்கேல் மூலிமா இணைச்சிக்கிறோங்க. இந்த இணையத்தை பிரிக்கக்கூடிய இந்த மூலை விட்டு தான் நமக்கு தொகுபயன் ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். அடுத்தது ஓஏ என்ற அளவீட்டை நம்ம அளந்து எழுதலாம். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 4 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ கீழே எழுதிக்காங்க ஓஏ சமம் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஓபிக்கான அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஓசி 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓடிக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி அதுவும் பார்த்துக்கலாம். ஓபி எவ்வளோ பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் இருக்கும். அதேமாதிரி பிக்யூஆர் இந்த 3 விசைகளுக்கான மதிப்பு வந்து 50 கிராம். இப்போ பிக்யூஆர், ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி இதுக்கான அளவீடுகளாக நம்ம அளந்து அட்டவணையில் நோட் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணும்போது ஆங்கிள் ஓசி ஆனது ஓடி என்ற மூலைவிட்டத்துக்கு சமமாக இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். இந்த மாதிரி சமமாக இருக்கும்போது ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். இதே மாதிரி பிக்யூஆருக்கான அளவு வந்து மாற்றி அமைச்சு ஓஏ, ஓபி, ஓசி, ஓடிக்கான ஒரு அளவை நம்ம அளந்து அட்டவணைப்படுத்தி இணைகர விதியை நம்ம நிரூபிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுத்து இணைகர வரைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா பியில் 50 கிராம், கியூவில் 50 கிராம், ஆரில் 50 கிராம். இதுக்கான வேல்யூ நம்ம எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஓஏ வந்து 4 சென்டிமீட்டர், ஓபி 4 சென்டிமீட்டர், ஓசி 4 சென்டிமீட்டர், ஓடி 4 சென்டிமீட்டர். இப்போ ஓசிக்கான வேல்யூவும் ஓடிக்கான வேல்யூ வந்து சமம். அப்போ ஆங்கிள் சிஓடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரி. இப்போ பிக்யூஆரில் நம்ம 50 கிராம் ஈக்குவலான ஒரு 50 கிராம் கொடுக்கும்போது நமக்கு ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிடைக்குது. அப்போ ஒரு இணைகரமானது வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதே மாதிரி பிக்யூஆருக்கான வேல்யூவை நம்ம ஒரு 3 முறை இடைக்கற்களை வந்து மாற்றி அமைச்சு இதுக்கான அளவீடுகளை வந்து அளந்து எழுதுறோங்க. இப்போ பிக்கான வேல்யூ நம்ம 100 கிராம்னு கொடுக்குறோங்க. கியூக்கான வேல்யூ வந்து 100 கிராம்,
ஆறுக்கான வேல்யூ வந்து 100 கிராம். அடுத்து ஓஏ ஓபி ஓசி ஓடிக்கான அளவு நம்ம ஒரு 5 சென்டிமீட்டராக கொடுக்குறோங்க. அப்போ ஓபியும் வந்து 5 சென்டிமீட்டர், ஓசி எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர், ஓடியும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ இதே மாதிரி இதுக்கான ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக தான் இருக்கும். அதேமாதிரி இடைக்கற்களை வந்து நம்ம அடுத்தது 150 கிராம்னு கொடுக்குறோங்க. கியூவில் 150 கிராம்னு கொடுக்குறோங்க, ஆரில் 150 கிராம். அப்போ ஓஏ என்ற கோட்டுக்கான வேல்யூ நம்ம 6 சென்டிமீட்டர் அளந்து ஒரு இணையத்தை வரைகிறோங்க. இப்போ ஓபி எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 6 தான், ஓசி என்ற கோடும் 6 தான், ஓடி என்ற கோடும் 6 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆங்கிள் சிஓடிக்கான கோணத்தின் மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ ஓசி சமம் ஓடி என்ற 2 லைன் பார்த்திங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்கும்போது ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக தான் இருக்கும். இதுதான் விசைகளின் இணைகர விதியை நிரூபிக்கும் சோதனைக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இந்த 3 அளவுகள், அதாவது பி, கியூ, ஆர், இந்த 3 விசைகளுக்கான மதிப்பு நான் சொல்லியிருக்கேன். நான் சமமாக வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு தோராயமாக இதில் ஒரு 50 கிராமு, கியூவில் ஒரு 50 கிராம், ஆரில் ஒரு 50 கிராம், இந்த மாதிரி வச்சுட்டு ஓஏக்கான மதிப்பு நம்ம 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோங்க. ஓபிக்கான மதிப்பும் 4, ஓசிக்கான மதிப்பும் 4, ஓடிக்கான மதிப்பும் 4. தேர்ஃபோர் ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்னோம் இல்லைங்களா, ஓசி சமம் ஓடி, இதுக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சமமாக இருக்கும் பொழுது ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு 180 டிகிரியாக இருக்கும். இதுதான் இணைகர விதி. இப்போ இதே மாதிரி பிக்யூஆருக்கான அளவை நம்ம அடுத்த முறை 100 கிராம்னு எடுத்துக்கிறோங்க. 100, இதில் 100, இதில் 100ன்னு எடுத்துக்கிறோங்க. இதுக்கான ஓஏ மதிப்பு 5 சென்டிமீட்டர், இதில் 5, இதில் 5, இதில் 5 எடுத்தோம்னா ஆங்கிள் சிஓடி எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்தது தேர்ட் ஒன், இதில் 150, இதில் 150, இதில் 150 எடுத்துகிட்டு இதுக்கான அளவை வந்து நம்ம 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு இணையத்தை வரைஞ்சோம்னா நமக்கு ஓசி சமம் ஓடி இதுக்கான மதிப்பு 2 சமமாக இருக்கும். இதேமாதிரி ஆங்கிள் சிஓடிக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். இதுதான் இணைகர விதியை நிரூபிக்கும் ஒரு சோதனை. அட்டவணையில் ஓசி சமம் ஓடி மற்றும் இதுக்கான கோணம் ஆங்கிள் ஓசிடி சமம் 180 டிகிரி என இருப்பதால் இணைகர விதி நிரூபிக்கப்பட்டது. Resultant equal equilibrium so that OD equal OC and angle COD equal 180 degree. Hence, the parallelogram law of forces is verified. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.